மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் கதவணை கட்ட வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா. வணக்கம் ஜெயஸ்ரீ. உரிமை மீட்க தலைமுறை காக்க என 100 நாட்கள் நடைபயணத்தை பாமக அன்புமணி மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில அன்புமணி ராமதாஸ் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நேற்று இன்றும் என 2 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் 2வது நாளாக இன்று சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அளக்குடி கிராமத்தில் அளக்குடி திருக்கழிப்பாலை இடையே கதவணை கட்டமைப்பு சுவர் கட்டுவது தொடர்பாக மக்களை சந்தித்து வந்துள்ளார். மேலும் அளக்குடி கிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் கடல் நீர் இருப்பதால் கொள்ளிட ஆற்றின் அளக்குடி திருக்கழிப்பாலை குறுக்கே கதவணை கட்டி கடல் நீரை உட்புகாதவாறு நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் என்றும் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறுவதாகவும் மக்கள் கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக ஏற்கனவே 3வது முறையாக தற்போது அன்புமணி ராமதாஸ் இப்பகுதிக்கு வருகை தந்துள்ளார். இது தொடர்பாக தமிழக முதல்வர் சந்தித்து மனுக்களும் அளித்திருக்கிறார். ஆனால் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழே கதவணை கட்ட உத்தரவு பிறப்பித்தார். இது நாள் வரை கொள்ளிட ஆற்றில் கதவணை கட்டப்படவில்லை. இந்த நிலையில் அளக்குடி கிராமத்தில் பாமக சார்பில் பல கட்ட போராட்டம் நடத்தி வந்துள்ளனர். மேலும் இப்பகுதிக்கு 3வது முறையாக வருகை தந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அந்த அளக்குடி பகுதியை பார்வையிட்டும் கட்சி நிர்வாகிகளிடமும் பொதுமக்களிடமும் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து கொள்ளிட ஆற்றில் இறங்கி அளக்குடி திருக்கழிப்பாலை இடையே கதவணை கட்டுவது தொடர்பாக வேண்டும் கடைமடை கட்டமைப்பு சுவர் என்ற பேனருடன் அன்புமணி ராமதாஸ் தலைமையில தமிழக அரசை கண்டித்தும் உடனடியாக இங்கு கதவணை கட்டுறதுக்கு அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து அந்த கொள்ளிட ஆற்றில் இறங்கி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார். அதன் தொடர்ந்து கண்டன உரையை ஆற்றினார். அதில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உள்ளிட்ட ஏராளமாக கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டாங்க. ஜெயஸ்ரீ. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் கதவணை கட்ட வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பாமக தலைவர் அன்புமணி பேசி வருகிறார். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். நம்ம ஒற்றுமையாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே தொடர் அழுத்தம் நான் கொடுப்பேன், நீங்களும் வாங்க, என் பின்னாடி வந்தீங்கன்னா நிச்சயமா அதை செயல்படுத்தி 750 கோடி ரூபாய் ஒதுக்கீடு நடந்து இங்க இருந்து அந்த பக்கத்துல அளக்குடியில இருந்து திருக்கழிப்பாலை அந்த பக்கத்துல நல்ல ஒரு தடுப்பு சுவர் கட்டமைப்பு சுவரை நம்ம கட்டி அதை முடிப்பதற்கு அத்துணை ஒத்துழைப்போம். நீங்கள் நான் இருக்கிறேன், வாங்க, என் பின்னாடி வந்தீங்கன்னா நிச்சயமா அது நடக்கும் 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 என்று சொல்லி உங்களுக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.